மனுஷனுக்கே ஓட்டு இல்லை, அண்ணன் நான் மாட்டுக்கு ஓட்டு கேட்குறாப்புல, ஆனால் நாய்க்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறதா கணக்கு காமிச்சிருக்காங்க. பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா பேர் வந்து குட்டா பாபு. குத்தா பாபுனா ஹிந்தியில் குத்தானா நாயாம், அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குத்தா பாபுனா நாய், நாய் பாபு. ஃபாதர், ஆமாம், அவங்களுடைய மதர், அவங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? குட்டியா தேவின்னு இருக்கு. குட்டியா தேவினா பெண் நாய், பெட்டை நாய் அப்படின்னு அர்த்தம். அப்பா பேர் ஆண் நாய், அம்மா பேர் பெண் நாய். சரிப்பா, பையன் பேர் என்னப்பா? டாக் பாபு. இந்த இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் பீகார் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இது. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அங்கே இந்த ஃபோட்டோ ஒட்டுவாங்கல்ல, அந்த வேட்பாளர் ஃபோட்டோ, அதில் நாயோட ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. ஏண்டா மனுஷனை காமிச்சு ஏமாத்தினே சரி, அப்போ எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக நினச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ எதிர்கட்சிகள்லாம் பலம் இல்லாமல் இருக்குது, அல்லது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற பாடியவே நான் கைக்குள்ளே வச்சுருக்கிறேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இருக்கிறவனை இல்லைன்னு சொல்லுவேன், இல்லாதவனை இருக்கிறான்னு சொல்லுவேன், இருக்கிறவனுக்கு 50 ஓட்டு போடுவேன், ஒருத்தவனை பல ஸ்டேட்டுகளில் போய் ஓட்டு போகிற அளவுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு முட்டாளாக நினைக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம வீரம் இல்லாதவர்களாக நினைக்கிறாங்கன்னாக்கா, ஒரு நாய்க்கு நான் ஓட்டு கொடுப்பேன், 3 ஓட்டு கொடுப்பேன். நாயினுடைய பேர் டாக் பாபு, அப்பா பேர் ஆண் நாய், அம்மா பேர் பெண் நாய். இந்த அளவுக்கு இவங்க இறங்கி வராங்கனாக்கா, இப்போ எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போன்ற அந்த பிரைவேட் பாடிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இயங்கக்கூடிய, அல்லது இது குளறுபடிகள் நடக்குதுன்னு நம்ம எங்கே போவோம்? கடைசியாக நீதிமன்றத்துக்கிட்ட போவோம். அப்போ இதெல்லாம் முன்னாடியே அவன் ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு தானே நாய் வரைக்கும் அவன் ஓட்டர் ஐடி கொடுத்து நம்மளை கிண்டல் கேலி பண்ணி பார்க்குறாங்க.